ஜோகோ எம்ப்ளாயிஸ் ஏகப்பட்ட பேர் கூடாஞ்சேரியில வில்லாவாகவும் ப்ராப்பர்ட்டியாகவும் தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வில்லா கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். ஃபால் சீலிங்கு பிளஸ் இந்த கிணல் லைட்டு வேற லெவலுங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அந்த விஷயத்த நான் சொல்றேன். எங்கேயுமே அது பண்ணல. இந்த வீட்டோட காஸ்ட். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரியில ஃபேமஸா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் தான் சொல்லுவாங்க. அந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஒரு சூப்பரான 3 BHK வில்லாவை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்ஷைன் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தேர் நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கூடாஞ்சேரி லொக்கேஷனில், அதுவும் GST நியர்பைல வேலம்மாள் ஸ்கூல், SRM ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரெடி டு ஆக்குபைல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு சூட்டபிளா இருக்கும். இந்த வீட்டை பத்தி நான் டீடைல்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடாஞ்சேரி லொகேஷன்ல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க. நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய பேர் கூடாஞ்சேரி லொகேஷன்ல வீடு தேடிட்டு இருக்கீங்க. அதுவும் மார்ச் எண்டா இருக்கு. ரெடி டு ஆக்குபைல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். இதோட லொகேஷன் கூடாஞ்சேரி GST ரோட்ல இருந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து. இன்னொன்னு கூடாஞ்சேரியிலேருந்து திருப்பூர் ரோட், நெல்லிக்குப்பம் ரோடு சொல்லுவாங்க. அந்த ரோடு செம்ம பீக்கா போயிட்டு இருக்குங்க. ப்ராப்பர்ட்டிலாம் இப்போ இதை தாண்டி நீங்க ஆல்மோஸ்ட் பாண்டூர், அஸ்தினாபுரம் சொல்லுவாங்க, அந்த ஏரியால ப்ராப்பர்ட்டி காஸ்டே ஒரு 4000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மத்தியில வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த வீட்டோட காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் சர்ப்ரைஸா. இந்த காஸ்ட்டுக்கு இந்த லொகேஷன்ல கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் ரெடி டு ஆக்குபைல நிறைய பேர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வீடு வாங்கினா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உடனே வரலாம். அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல 2 வழியா நம்ம வரலாம். ஒன்னு நீங்க ஊரப்பாக்கம் கார்னை புதுச்சேரி வழியாவும் இந்த வீட்டுக்கு நீங்க வந்து சென்றடையலாம். இன்னொன்னு கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு வழியா வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லால இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் வேலம்மாள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி SRM ஸ்கூல் நியர்பைல தான் இருக்கு. ஸ்டீமா ஸ்கூல் இந்த பக்கம் ரைட் சைட்ல போனீங்கன்னா ஸ்டீமா ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, SRM யூனிவர்சிட்டி இருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, SRM மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இதோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜோன். ஸ்கூல் மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதுமா, ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு நியர்பையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. இங்கேருந்து ஜோகோ கம்பெனி, ஜோகோ எம்ப்ளாயிஸ் ஏகப்பட்ட பேர் கூடாஞ்சேரியில் வில்லாவாகவும் ப்ராப்பர்ட்டியாகவும் தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வில்லா கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். மகேந்திரா வெல் சிட்டி ப்ளஸ் இந்த பக்கம் ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே, மெப்ஸ் ஜோன், இவங்க எல்லாருக்குமே இன்பிட்வீனில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீடு தேடிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் வந்து 1480 ஸ்கொயர் ஃபீட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட். இதில் டோட்டலாக 3 வீடுமே நார்த் வெஸ்ட்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீடை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபைனல் கோட்டிங் போயிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் இன்னுமே வேற லெவலில் இருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் எல்லாமே எடுத்துறதுக்காக சம்ப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் கேட்டே SSல கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே கேட் வந்து வேற லுக்கு கொடுக்குது SSல பார்த்தோன்னே. உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டிக் டேங்கு, இந்த இடத்துல ஒரு டேப் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ வெளியில் போயிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி செட்பேக் பக்காவாக கொடுத்துருக்காங்க. என்ன ஆஸ் பர் நார்ம்ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 17 கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து போர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் செட்பேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த வீட்டுக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெயில்ஸ் எல்லாமே 2க்கு 4. இந்த டெயில்ஸ் டிசைன் கார் பார்க்கிங்கில் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பரை கட்டி விட்டு போகிறது தான் நல்லது. ஃப்ரண்ட்டு இது எல்லாமே உட்டனில் தான் கொடுத்துருக்காங்க போல. அதே மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துட்டாங்க. மெயின் டோர் உள்ளே போனால் நார்த் ஃபேஸில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே டீக் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள ஹால் உள்ளே வந்த உடனே நல்லா ஸ்பேஷியஸான உங்களுக்கு ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா ஒரு ஐடியாவுக்கு சில பேர் வந்து பூஜா ரூம் போடணும்னு பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து டிவி செக்ஷன் போட்டுட்டு
இந்த ஏரியாவில் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம பூஜை ரூமாக கூட இந்த இடத்த நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஹால் சைஸ் 16க்கு 18 கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன்று பேக் சைடில் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 3 விண்டோ சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்டன் தான், நல்லா சூப்பராக இருக்குது. சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபால் சீலிங்கு ப்ளஸ் இந்த கெனல் லைட்டு வேற லெவலுங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். எங்கேயுமே அது பண்ணலை. அதுலேருந்து நம்ம கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனுங்க. கிச்சனில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நார்த் ஃபேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹோல்ஸ் போட்டாங்களா, கீழே வரைக்கும் வந்துருச்சு. சில இடத்துல அந்த ஹோல்ஸே இருக்க மாட்டேங்குது. இந்த டெய்ல்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபேமஸாக பேசிட்டு வருவாங்க, ஆத்தங்குடி டைல்ஸ்ன்னு. ஆனால் இது ஆத்தங்குடி டைல்ஸ் இல்லை, அதோடைய மாடல். இந்த மாடலில் தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இது நார்மல் டைல்ஸ் தான், பட் பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்குது. இன்னொரு விஷயம், கிச்சனில் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான வாஷ் பேஷன் செட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் லிக்விடு போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷராக வரும். இந்த ஏரியாவில் நீங்கள் ஆர்ஓ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான செக்ஷன் தான், ஹோல்ஸ் போடாமல் வச்சுருக்காங்க. எல்லாமே அண்டர் கிரவுண்டில் வந்துருங்க. உங்களுக்கு மாடுலர் கிச்சன் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து டிசைன் இது. ஆனால் உண்மையாகவே யாருமே இது வரைக்கும் வைக்கல. நிறைய இடத்துல வீடியோ எடுத்துருக்கேன், இந்த மாடல் வைக்கல. நார்மலாக பேரி வேர் வச்சுருப்பாங்க. இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். எனக்கு அது தெரில இப்படின்னு, ஆனால் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்படி இழுத்து இப்படியே க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த புது மாடல். லைன் எல்லாரும் வந்து இந்த மாதிரி நம்மள மாதிரி கை வச்சு நோண்டிடுவாங்கன்றதுனால லைன் கொடுக்காம வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேசியஸான கிச்சன் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 12 கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைஃபை சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது சுவிட்சஸ்ஸு. இந்த இதோட மாடலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சில பேர் வந்து ரவுண்ட் மாடல் கொடுப்பாங்க, இது ஸ்டார் மாடலில் இருக்குது. இதுலேருந்து நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டில் கட்டப்பட்ட வீடு. நம்ம பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே லெஃப்ட் சைடில் காமன் பாத் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்து பேரிவேர் வாஷ் பேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத் உள்ள அப்படின்னு வந்தாச்சுன்னா 2 பக்கம் டைல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு 2க்கு 4 தான் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உள்ளே வாங்க சார், அங்கே மேலே காமிங்க. இந்த ஏரியாவில் வேஸ்ட் திங்ஸ்லாம் மறைச்சி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதை மறைச்சி வச்சுட்டு இங்கே நம்ம கபோர்ட் போட்டோம்னா எதுவுமே தெரிய போகிறது இல்லை. காமன் பாத் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. டைல்ஸோட டிசைன் இருக்குது. அவுட்டர் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு உட்டன் வென்டிலேஷன், கிளாஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. கிளாஸ் போட்டு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபால் சீலிங் மட்டும் பாருங்கள். சர்ப்ரைஸ் சொன்னல, ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். நம்பர் 1 கவுண்ட் பண்ணிக்கங்க. ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே இருக்குது. லேஃப்ட் கபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது பட்ஜெட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை நான் உடனில் பண்ணிக்கணும் அப்படின்றதாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஏசிக்கு உண்டான அவுட்லெட் கொடுத்துட்டாங்க. ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷன் ஆர்பிட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி கிரிலோட பேக் சைடில் உங்களுக்கு 1 feet கேப் விட்டு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே மேலே போகலாம் வாங்க. ஸோ மேலே ஏறும்போது கிரானைட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர். இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் உண்மையாக மேட்சிங்காக இருக்குது. ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கூடாஞ்சேரி சர்க்கிளில் வீடு தேடிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணி வந்து வீட்டை பார்த்தா கண்டிப்பாக பிடிச்சா புக் பண்ணுங்க. மேலே ஏறி வந்தோடனே ஒரு சின்ன ஸ்பேஸ் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் ஸ்லாட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் டோர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பேக் டோர் வச்சுருந்தாலும், ஐ மீன் டாப் லோட் வச்சுருந்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. டோர் எல்லாமே உங்களுக்கு லேமினேஷன் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, உள்ளே வந்த உடனே இந்த ஃபால் சீலிங்கை பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் இல்லை, ஹால் எல்லா பெட்ரூமே சர்ப்ரைஸ் இங்கே உடைச்சிடறேன். எல்லா பெட்ரூமே ஃபால் சீலிங் வேற லெவலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ரூம்லையும் ஒரு டிசைனில் தான் இவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே இந்த ஹாலில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு லேஃப்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் கபோர்ட் போடலை அப்படின்னா, இந்த ஏரியாவை நீங்கள் அப்படியே கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இன்டீரியர் ஒர்க்கில்
இந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 12 நல்லா பெரிய சைஸ் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த டிசைனும் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த டைல்ஸ் டிசைனுக்கும் அந்த டோர் டிசைனுக்கும். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோன்னா ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் டைல்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனும் ஒரு நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு, மார்பிள் டிசைன் மாதிரியே இருக்குல்ல. பேரிவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேரிவேர் மெட்டீரியல் வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதில் கிளாஸ் மட்டும் போட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு ஏசி அவுட்லெட் கொடுத்துட்டாங்க, ஏசி அவுட்லைன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனி டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து எஸ்எஸ்ல இந்த கிளாஸ் டிசைனோட உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3rd பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ மேலே ஏறி வந்தோடனே ரைட் சைடில் வரும், இது ஸ்ட்ரைட்டாகவே வரும். ரைட் சைடில் உள்ள நுழைஞ்சவொடனே இதோட ஃபால் சீலிங், இது ஒரு டிசைன். நான் இதுதாங்க சர்ப்ரைஸ் சொன்னேன். ஒரு வீட்டில் ஹால் 3 பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் அமைச்சு கொடுத்துருக்கவங்க இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். செப்பரேட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், பட் இவங்க வீட்டில் எல்லாமே அமைச்சே கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விண்டோ உட்டனில் சேஃப்டி கிரில்லோட, இதில் ஸ்லாப் உங்களுக்கு அடக்கமாக அமைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் விருப்பப்படி செஞ்சுக்கலாம்ன்றதுனால விட்டுருக்காங்க. டைல்ஸ் இது உள்ள வந்து இந்தியன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. 2 வெஸ்டர்ன் ஒரு இந்தியன். கண்டிப்பாக ஒருத்தருக்கும் இந்தியன் தேவைப்படும். இதோட டைல்ஸ் இந்த பக்கம் ப்ளூ கலரில் கொடுத்துட்டாங்க, மார்பிள் கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் டைல்ஸ் உங்களுக்கு உண்மையாக நல்லா இருக்குது. இந்த மெட்டீரியல் செட் எல்லாமே உங்களுக்கு வந்து டேப் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். இவங்க ஒரு 10 இயர்ஸாக இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே நம்ம வந்து டெரஸ்க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. சில பேர் மேலே ஏறி போக முடியாது, அதனால் இந்த லொக்கேஷன் ஒரு வாஷ் பேஷன் ஏரியாக்காக நம்ம இந்த இடத்துல டேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கேட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதில் இருந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் இந்த பக்கம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஸ்டெப்ஸுக்கு இந்த பக்கம் கம்பி வச்சு கொடுத்துருப்பாங்க. 2 பக்கமும் எந்த பக்கமும் பிடிச்சி போகிறதுக்காக எஸ்எஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. 2 பக்கமும் உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபியூச்சரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு மேலே ஏறி வந்தோடனே ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டேப்பும் வச்சு கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த வீட்டோட காஸ்ட் 87 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இது டிடிசிபி அப்ரூவ்டுன்றதுனால 80 to 90% பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தேடி நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடஞ்சேரி லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.